உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் புன்னக்காயல் பகுதியில் பெரும்பாலான வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி வணக்கம். தற்போது குடியிருப்புகள் இந்த வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில பாதுகாப்பான இடங்களுக்கு அந்த பகுதி மக்கள் அழைத்து செல்லப்படுகிறார்களா? கள விவரங்கள் என்ன? விவரங்களை பதிவு பண்ணலாம் பவானி. நிச்சயமாக தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடமான புன்னக்காயல் பகுதியில் பெரும்பாலான வீடுகளை வெள்ளநீர் சூழ்ந்திருக்கிறது. சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் உட்பட தென் மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பலத்த மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளில் இருந்தும் தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் மழைநீரின் அளவும் அதிக அளவு தாமிரபரணி ஆற்றில் கலந்து வருகிறது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் சுமார் 70,000 கன அடி நீர் வரை வெளியேற்றப்பட்டு வருகிறது. தாமிரபரணி ஆற்றில் தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் தடுப்பணையாக விளங்கும் மருதூர் அணைக்கட்டில் இருந்து மட்டும் சுமார் 74,000 கன அடி நீர் தற்பொழுது வரை வந்து கொண்டிருக்கிறது. இந்த தாமிரபரணி ஆற்றில் வரும் தண்ணீர் அனைத்தும் வங்கக்கடலில் கடைசியாக கலக்கும் இடம்தான் புன்னக்காயல் பகுதி. இந்த புன்னக்காயல் பகுதியில் சுமார் 2,000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்து வருகின்றது. தாமிரபரணி ஆற்றில் வரும் தண்ணீர் முழுவதும் இந்த புன்னக்காயல் வழியாக கடலில் கலந்து வருகின்றது. தாமிரபரணி தண்ணீர் அதிகமாக வருவதால் புன்னக்காயல் ஊருக்குள் இந்த மழைநீர் வெள்ள நீர் புகுந்திருக்கின்றது. இந்த தண்ணீர் கலக்கும் இடத்தில் உள்ள பெரும்பாலான வீடுகள் தற்பொழுது தாமிரபரணி ஆற்றில் வந்து கொண்டிருக்கும் வெள்ளநீரால் சூழ்ந்திருக்கின்றது. இதனால் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை இந்த மழைநீர் சூழ்ந்து காணப்படுவதால் அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த வெள்ளநீர் கடலில் கலக்கும் இடமான புன்னக்காயல் கடற்கரை பகுதியில் அதிக அளவில் மணல் திட்டுகள் இருந்ததால் ஆற்றில் வரும் வெள்ளநீர் கடலில் கலப்பது தடைப்படும் நிலை ஏற்பட்டது. அப்படி வெள்ளநீர் கடலில் கலக்கும் தடைப்படும் போது புன்னக்காயல் ஊருக்குள் வெள்ளநீர் புகும் அபாயம் ஏற்படும் என்பதால் நேற்று இரவு நேரத்திலேயே புன்னக்காயல் பகுதி மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் தாமிரபரணி ஆற்று நீர் கடலில் கலக்கும் இடத்தில் இருந்த மணல் திட்டுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கான 10க்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு கைகள் மண்வெட்டிகள் மூலம் இந்த பணியில் ஈடுபட்டனர். இது ஒருபுறம் இருக்க மற்றொரு புறம் புன்னக்காயல் பஞ்சாயத்து தலைவர் ஏற்பாட்டில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு மணல் திட்டங்களை அகற்றும் பணியானது நடந்தது. இந்த நிலையில் தான் இறுதியாக தாமிரபரணி ஆற்றில் உள்ள வெள்ளநீர் தற்பொழுது கடைசியாக புன்னக்காயல் பகுதியில் கலந்து வெள்ளநீரானது தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் இப்பகுதி மக்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். தற்பொழுது வீடுகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டு வருவதால் இப்பகுதி மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பவானி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.